அனைவருக்கும் இந்நேர இனிய அன்பான வணக்கம். அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலகமாக சக்தி, அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாளினும் அன்பான வாசகத்தை இங்கே வளரவிட்டு தாய் தந்தைக்கும் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம் கூறி, இங்கு பிரித்தானியா தளிர் குழுமம் மலரும் மகளிர் 10 நிகழ்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையிலே இந்த பிரித்தானியா தளிர் நிறுவனம் முதல் ஒரு குழந்தைகளுக்காக, அதாவது எங்களுடைய புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற அந்த மழலை செல்வங்களினுடைய மொழியை வளர்க்கும் நோக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக அமைந்து இன்று எங்கள் மகளிருக்கும் அதில் ஒரு பங்காற்றி அவர்களும் தங்களை வளர்த்துக் கொள்ளும் விதமாக இன்று மலரும் மகளிர் என்ற அமைப்பு இன்று 10வது இதழாக விரிந்து கொண்டிருக்கின்ற இந்த அரிய வேளையிலே இத்தகைய ஒரு அழகான ஒரு தளத்தினை எங்களுக்கு தந்து வளப்படுத்தி கொண்டிருக்கின்ற பிரித்தானியா தளிர் குழுமத்தினுடைய நிறுவனர் இயக்குனர் திருமகள் ஸ்ரீபத்மநாதன் அம்மையார் அவர்களை அன்போடு இத்தளத்திற்கு வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்று வாழ்கின்றோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி அம்மா. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சங்க இலக்கியங்கள், சங்கமருவிய கால இலக்கியங்கள் என்று இலக்கியங்களை நாங்கள் புரட்டி பார்ப்பதற்காக நாங்கள் முனைந்த போது எங்களுக்கு கைகோர்த்து நின்ற அத்தனை பாவியர்கள், அத்தனை ஆசிரியர்களுக்கும் இந்நேரத்திலே நாங்கள் நன்றி கூற வேண்டும். அனைத்து ஆசிரியர்களையும், எங்களுடன் கைகோர்த்து நிற்கின்ற அனைத்து ஆசிரியர் பிறந்தைகளையும் இந்நேரத்திலே நான் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்று வாழ்கின்றேன். மேலும் எங்களுடைய இந்த மலரும் மகளிர் மிக அழகாக விரிவதற்கு தொழில்நுட்பத்திலே எங்களாக இருந்து அழகாக ஒவ்வொரு 2 மாதத்திலே 2 வாரம் விரிகின்ற அந்த இதழ்களை மிகவும் அழகுபடுத்தி தொழில்நுட்பத்தில் எங்களுக்கு எப்போதும் நாங்களாக நின்று எங்களுடன் இணைந்து கைப்பிடித்து நடத்தி செல்லுகின்ற எங்களுடைய ஆசிரியர் ஆதித்த பிரானந்தன் அம்மையார் அவர்களை இந்நேரத்திலே நாங்கள் இருகரம் கூப்பி அன்போடு இந்த தளத்திற்கு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். எங்களுடைய இந்த மலரும் மகளிர் நிகழ்வுகளை பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்தும் எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை பேராளுமைகள், அன்பர்கள், நண்பர்கள் அனைவரையும் இத்தளத்திற்கு வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். மலரும் மகளிர் 10 சங்க இலக்கியங்களை புரட்டி பார்த்து தொட்டு பார்த்து நாங்கள் அவற்றையெல்லாம் எங்கள் பார்வையில் பார்த்த நாங்கள் இன்று சங்கமருவிய கால இலக்கியங்களாக இன்று 14 கீழ்கணக்கு நூல்களையும் ஒரு எங்களுடைய பார்வையிலே நாங்கள் அவற்றை கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் பார்வைக்காக இதழ் ஒன்று அழகாக விரிகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் அந்த இதழ்களை விரித்து 14 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தையும் நாங்கள் தொட்டு நுகர்ந்து அவற்றை சுவைப்போம் என்று கூறிக்கொண்டு, இத்தகைய ஒரு இந்த 14 கீழ்கணக்கு நூல்களை நாங்கள் பார்ப்போமேயானால் சங்க அறிவிய காலம், அதாவது மூவேந்தர்கள் ஆட்சி செய்த அந்த மன்னர்கள் ஆண்ட அந்த பொற்காலங்கள், அந்த காலத்தில் எழுந்த நூல்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். 14 மேற்கணக்கு நூல்கள், 8 தொகையும் 10 பாட்டும் என்று அழகாக கூறப்பட்ட அந்த வாழ்வியலை எடுத்துக்காட்டிய அந்த நூல்கள், அந்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதனை தொடர்ந்து வந்த காலத்திலே சங்கம் அறிவிய காலம் என்று எல்லோரும் அழைப்பார்கள். அந்த காலத்தில் எழுந்த நூல்களாக நாங்கள் இந்த 14 கீழ்கணக்கு நூல்களை பார்க்கின்றோம். அதிலும் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எழுந்த காலத்தை அரசியல் ரீதியாக சொல்லுவார்கள், இது ஒரு இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் எங்களுடைய அந்த சங்க காலத்திலே ஒரு எழுச்சியாகவும் மலர்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருந்த காலம். பின்பு களப்பிரர் ஆட்சி மாற்றங்களின் போது களப்பிரர் ஆட்சி என்று அங்கு வரும்போது அங்கே இருந்த சமூக மாற்றங்கள், அங்கே இருந்த நெறி பிறழ்வுகள், இவை காரணமாக அந்த சமூகமான நிலை மாறி அந்த மக்களிடையே ஒரு போராட்டமான ஒரு நிலை, தாம் என்ன செய்கின்றோம் எதை செய்கின்றோம் என்று தெரியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. அந்த நேரத்திலே அந்த காலத்து மக்களுடைய நெறி பிறழ்வுகள் அதிகமாக இருந்தது. இதனை சீர்படுத்த வேண்டும் என்ற ஒரு பாரிய எண்ணத்தோடு அன்றைய காலத்தில் வாழ்ந்த புலவர்கள், அறிஞர்கள், பெரியோர்களாலே ஆக்கப்பட்ட அறக்கருத்துக்கள்,
அதாவது அகம் சார்ந்தும் அறம் சார்ந்தும் இவர்களை வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட நூல் தான் இந்த சங்கமறிவிய காலத்திலே தோன்றிய இந்த 11 கீழ்கணக்கு நூல்களாக அமைந்திருக்கின்றது. இது ஒரு பொற்காலத்தில் தோன்றிய பொற்காலத்திலே அந்த சங்கமறிவிய காலத்தை ஒரு பொற்காலம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அந்த இத்தகைய அப்படி ஒரு காலம் இல்லாது விட்டால் இப்படியான ஒரு இலக்கியங்கள் தோன்றியே இருக்க மாட்டாது. அத்தகைய கருத்துக்கள் பொருந்திய அந்த இலக்கியங்களை நாங்களும் சுவைத்திருக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டு அத்தகைய ஒரு பொற்காலத்தில் தோன்றிய அந்த பொற்காலத்து அந்த இலக்கியங்களை நாங்கள் பார்வைக்கு இப்போது எடுக்கின்றோம். பாவையர் பார்வையாக அவை மலர்கின்றது. அந்த வகையிலே இந்த 11 கீழ்கணக்கு நூல்களை நாங்கள் மேலாக பார்த்தால் நாலடி, நான்மணி கடிகை, நாற்பது, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி மூலம் இந்நிலையும் காஞ்சியோடு ஏலாதி என்பனவும் கண்ணிலையும் ஆகி கணக்கு என்று இந்த கீழ்கணக்கை அழகாக கூறுவார்கள். அதிலும் அகநூல்கள் 6ஆகவும் அறநூல்கள் ஒரு நூல் புறநூல்களாக இருக்க ஏனையவை அறநூல்களாகவும் விளங்குகின்றது. இவை ஒரு பெரும்பாலும் தனிப்பாடல்களாகவே அமைகின்ற நூல்களாக இவை அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்று நாங்கள் இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் விரிகின்றது. அந்த வகையிலே இன்று 11 கீழ்கணக்கில் நாலடியார் என்ற ஒரு அந்த புனிதமான அந்த அறநூலை எடுத்து இங்கு எங்களுக்கு தர வருகின்றார் ஆசிரியர் தளிர் பள்ளியினுடைய இயக்குனர் முதல்வர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அம்மையார் அவர்கள். அவரை தொடர்ந்து நான்மணி கடிகை என்ற நூலினை தருவதற்காக திருமதி கமலநாதன் அவர்களும், இனியவை 40 என்ற நூலினுடைய அந்த கருத்துக்களை எங்களுக்கு தருவதற்காக ஆசிரியர் புனிதாகரன் அவர்களும் இன்று இங்கு வருகை தர இருக்கின்றார்கள். எங்கே இவர்களுடைய அந்த அற கருத்துக்களையும் அந்த 11 கீழ்கணக்கு நூல்களுடைய அந்த அருமையை நாங்களும் அவர்கள் வாயிலாக சுவைப்போம். அந்த வகையிலே எங்களுடைய 11 கீழ்கணக்கு நூல்களில் நாலடியார் என்ற நூலினை இப்போது எங்களுடைய பேச்சாளர், ஆசிரியர், நெறியாளர், தமிழ் பள்ளியினுடைய இயக்குனர், இவ்வாறு முதல்வர் என்று பல ஆளுமை நிறைந்த திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அம்மையார் அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்ந்தோம். வாருங்கள் அம்மா. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. எங்களுடைய தளிர் குழுமத்தின் மூலம் தொடர்ந்து நடாத்தப்பட்டு கொண்டு வரும் மலரும் மகளிரும் 10வது அரங்கத்தில் நாம் இணைவதில் பெருமகிழ்வடைகிறோம். உண்மையில் மிக பெரும் ஆளுமைகளாக எங்களோடு கரம் கோர்த்து மிக அழகாக பவனி வரும் அத்தனை ஆளுமைகளையும் வணங்கிக் கொண்டோம். எங்களுடைய ஆலோசகராக இருந்து சுவிஸ் நாட்டிலிருந்து இணைந்து எங்களை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி இன்றைய அரங்கையும் நெறிப்படுத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு சகோதரி ரதி கமல்நாதன் அவர்களுக்கும், இந்த இணையத்தை அழகாக இயக்கி நிற்கும் அன்பு தங்கை ஆதி தற்பரானந்தன் அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இன்று உரை நிகழ்த்த உண்மையில் அற்புதமான அரங்கில் உரை நிகழ்த்த காத்திருக்கும் அன்பு சகோதரி ரதி கமல்நாதன் அவர்களுக்கும், அன்பு தங்கை புனிதாகரன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அவர்களுக்கு வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நான் என்னுடைய நாலடியார் என்ற அரங்குடன் நான் வருகிறேன். உண்மையில் இந்த ஆரோக்கியமான சிந்தனையின் மூலம் நாங்கள் கூற வருவது என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். சங்க இலக்கியங்கள் எங்களுடைய ஆத்மாத்மாக நாங்கள் அதனுடைய பவனி வந்து கொண்டிருக்கிறோம். எங்களை நாங்கள் நெறிப்படுத்துவதும் நிலைப்படுத்துவதும் அந்த இலக்கியங்களூடாகவே நாங்கள் எங்களை புலம்பெயர் நாடுகளில் எங்களுடைய பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாலடியார் என்பதனை நாங்கள் பார்த்தால் உண்மையில் 11 கீழ்கணக்கு நூல், 11 மேல்கணக்கு நூல்கள் என்று வகுக்கப்பட்டு உள்ளது. இதில் ஆரம்பத்தில் பலருக்கு பல விதமான விளக்கங்கள் இருந்தாலும் கூட அந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் என்று கூறும்போது குறைவான அடிகளை கொண்ட பாடல்களை ஒன்றாக தொகுத்து கூறியதன் அடிப்படையில் 11 கீழ்கணக்கு நூல்களாக கொள்ளப்பட்டன. குறைவான அடிகள் என்றால் குறுகிய அடிகள். ஏனெனில் நாங்கள் 11 மேற்கணக்கு நூல்களை பார்த்தால் சில பாடல்கள் 31 அடிகள் வரையும் 40 அடிகள் வரைக்கும் அவ்வாறாக நீண்ட அடிகளை கொண்ட பாடல்களாக காணப்படுகிறது. ஆனால் கீழ்கணக்கு நூல்கள் என்பது 4 அடிகள் கொண்ட பாடல்களாகத்தான் தொகுக்கப்பட்டிருப்பது கால அடிப்படையிலும் பின்னால் வந்ததாக குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக அது இந்த பாடல்கள் 50 முதல் 500 பாடல்களை கொண்டு விளங்கும் ஒரு பெரும் சிறப்பும் இருக்கிறது.
அடுத்து அப்படியே மேற்கணக்கு நூல்கள் எவ்வாறு அப்படியா எவ்வாறு இருக்கும் என்று நாங்கள் பார்த்தால் அது இது 4 அடிகள் என்றால் அது வெண்ப அமைப்பு முறையை சார்ந்தது. அதே நேரம் ஆசிரியப்பா, கலிப்பா, பரிபாடல் போன்ற வகைகளில் அமைந்தவையாக மேற்கணக்கு நூல்கள் அமைந்திருக்கிறது, வெவ்வேறு வகைகளில் அமைந்ததாக. இந்த கீழ்கணக்கு நூல்கள் அநேகமாக வெண்ப அமைப்பினை ஒட்டி காணப்படுவது. எனவே 4 அடிகளை கொண்டதாக அநேகமான பாடல்கள் அவ்வாறு இருக்கின்றன. இது இவ்வாறு இருக்கும் போது கணக்கு என்றால் நூல், கணக்கும் அதாவது 5 அராபிய இலக்கங்கள் என்று கூறுவார்கள். அந்த இலக்கங்களுக்கு சொந்தக்காரரே நாங்கள். எனவே எங்களுக்கு கணக்கு விட யாரால முடியாது. எனவே கணக்கு என்பது நூல் என்றும், கணக்கு என்றது அறிவு என்றதும் அறம் என்றதும் குறிப்பிடப்படுகிறது. அறம் என்று கூறுகிறார்கள். கணக்கு என்றால் அறம். அப்போ கணக்காக குறிப்பிட்டான் என்றால் அந்த அறத்துக்குள், அந்த அடிப்படை வரம்புக்குள், எல்லைக்குள் நின்று விட்டான் என்றது கருத்து. கணக்காக வாழ்கிறார், கணக்காக இருக்கிறார் என்றால் அந்த அந்த விதிக்கப்பட்ட வரையறைக்குள் அவர் இருக்கிறார் என்பது பொதுவான ஒரு அடிப்படை உண்மை. எனவே கணக்கு என்பது நூல் என்றும் அல்லது அறம் என்றும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த பாடலை, இந்த கீழ்கணக்கு நூல்களை எளிதில் நாங்கள் மனனம் செய்து வைப்பதற்காக ஒரு வடிவில் அமைந்த ஒரு சூத்திரம் தரப்பட்டுள்ளது. 4 அடி 4 மணி 40 ஐந்தணை முப்பால்களும் முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி என்பனவே கை நிலையும் ஆம் கீழ்கணக்கு என்று கூறப்பட்டு இருக்கிறது. இதை நாங்கள் விரித்து கூறுவோமானால் 4 அடியார், 4 மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்தணை 50, திணைமொழி 50, திணைமாலை 150, திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை அல்லது இந்நிலை என்று குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு இந்த 18 நூல்களையும் நாங்கள் வகைப்படுத்தி விட்டோம். இது அந்த ஏற்கனவே எங்களுடைய நெறியாளர் ஆலோசகர் கூறியிருந்தார், ஒரு கலெக்டர் காலம், எங்களுக்கு ஒரு வறட்சியான காலம், இலக்கியங்கள் எல்லாம் செழுமையற்ற காலமாக இருந்தபடியே அறம் சார்ந்த நூல்கள் எழுதுவதற்கான வாய்ப்பான காலமாகவும் இந்த காலம் குறிப்பிடப்பட்டது. இது இவ்வாறு இருக்கும் போது அடுத்த காலப்பகுதியாக நாங்கள் பார்த்தோமானால் அந்த கிறிஸ்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 6ஆம் நூற்றாண்டு காலத்துக்கு எழுந்த நூல்களைத்தான் இந்த அடிப்படையில் 18 கிழக்கு நூல்களாக தொகுக்கப்பட்டு காட்டப்பட்டு இருக்கிறது. இது நீதி நெருக்கலை உரைக்கும் நூல்களாக 11 நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காதலை சிறப்பிப்பதாக அகம் சார்ந்த நூல்கள் 6 நூல்களாகவும், போர் பெற்றியதாக புறப்பொருளை சார்ந்ததாக ஒரு நூலும் குறிப்பிடப்படுகிறது. இந்த கீழ்கணக்கு நூல்களில் முதலாவதாக இடம்பெறும் 4 அடியார் பற்றி கூற கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு உண்மையில நான் பெரும் மகிழ்வடைப்பேன். இந்த 4 அடியார் உண்மையில் தொல்காப்பியத்தை எழுதியவர் யார்? தொல்காப்பியர். திருக்குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர். 4 அடியாரை எழுதியவர் யார்? 4 அடியார். இவ்வாறு கூறப்படுவதைத்தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம் சின்ன வகுப்புகளில். உண்மையில் அவ்வாறு இல்லை. இந்த 4 அடியாரை எழுதியவர் ஒருவர் அல்ல. அவர்கள் 400 பாடல் ஆசிரியர்களாக இனம் காணப்பட்டுள்ளார்கள். என்னென்றால் வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு வறட்சி காரணமாக செழுமையை தேடி வந்த சமண முனிவர்கள், துறவிகள் பாண்டிய நாட்டில் குடியிருந்து விட்டார்கள். அதாவது மதுரை நகரில் குடியிருந்து விட்டார்கள். பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலம் அந்த காலம் இருக்கும் போது அவர்களுக்கு அத்தனை சிறப்புகளும் இருந்தது. அரசன் அவ்வளவுக்கு வழங்கி இருந்தான். அவர்கள் மூலம் பல நூல்கள் எழுதப்பட்டது. கல்வியில் மேலோங்கி இருந்த மக்கள் சமூகம் காணப்பட்டது. அரசனே நீங்கள் பிச்சை எடுக்கணும், பிச்சை புங்கினும் கற்கை நன்றே என்று கூறக்கூடிய ஒரு காலமாக இருந்தது அந்த காலம். பாண்டிய மன்னர்கள் எல்லோரையும் படியுங்கள் என்று பலப்படுத்தி கொண்டிருந்த காலமாக இருந்தது. அதற்கு அடிப்படையானவர்களாக இந்த சமண துறவிகள் காணப்பட்டார்கள். அப்போ அந்த நிலை மாறி, அந்த வடபகுதியில் இருந்த அந்த வறட்சி நிலைமை மாறி செழுமையான காலம் வர தொடங்கிவிட்டது. இந்த துறவிகள் எல்லாம் பாண்டிய மன்னனிடம் போய் கூறுகிறார்கள், நாங்கள் வடநாட்டுக்கு போக போறோம், எங்கட நாட்டுக்கு போக போறோம். அந்த நேரம் தான் பாண்டிய மன்னன் சொல்லுகிறார், இல்லை நீங்கள் இந்த நாட்டில் இருந்தால் சிறப்பு, எங்களுக்கு எல்லாம் பலமாக இருப்பீர்கள், எங்களுடைய மக்கள் நல்ல கல்வியில் மேலோங்குவார்கள், அறிவு சுடர்களாக வாய்ப்பு இருக்கிறது, எனவே நீங்கள் தங்கி இருக்க வேண்டும், நீங்கள் போகக்கூடாது. அப்பொழுது அந்த துறவிகள் சொல்ல, இல்லை நாங்கள் போயே ஆக வேண்டும். பாண்டியமன் ஒரு நிபந்தனை போடுகிறார், நீங்கள் எல்லோரும்
ஒரு பாடல் எழுதி வைத்துவிட்டு நீங்கள் போக வேண்டும், பாடல் எழுதி தந்து விட்டு தான் நீங்கள் போக வேண்டும். அப்ப அந்த 400 முனிவர்களும் என்ன செய்தார்கள், சமணத்துறவிகள் ஆளுக்கு ஒரு பாடலை எழுதி வைத்துவிட்டு இரவோடு இரவாக பாண்டிய மன்னனுக்கு கூறாமல் போய்விட்டார்கள் வடநாட்டுக்கு. எனவே பாடல்களை தொகுத்து எடுத்ததன் இந்த நாலடியார் 400 என்ற அந்த பாடல்கள். இதுவும் திருக்குறளும் உண்மையில் நாங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி அறம் பொருள் இன்பம் வீடு என்ற அந்த கருத்துக்களை தான் குறிப்பிடுகிறது. அதே நேரம் 4-2 இது ஆளும் வேலும் பல்லுக்குருதி 4-2 சொல்லுக்குருதி என்றது எல்லோருக்குமே தெரியும். அவ்வாறு நாங்கள் சின்ன பிள்ளையிலே அதுக்கு கருத்து தெரியாவிட்டாலும் கூட நாங்கள் அதனை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆலம் 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 விழுது என்பதை விட ஆலம் குச்சி வேலம் பட்டி என்றும் கூறுகிறார்கள், வேப்பம் குச்சி என்றும் கூறுகிறார்கள். எதுவாக இருந்தாலும் அந்த 2 பொருட்களுமே பல்லுக்கு இதமான எங்கள் பல் நோய்களை நீக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்திருக்கிறது. பல்லை உறுதியாக பாதுகாக்கக்கூடிய பொருட்களாக ஆலும் வேலும் இருந்திருக்கிறது. அதே மாதிரி 4-2 அப்ப 2 எல்லோருக்கும் தெரியும். திருக்குறள் 4 நாலடியார், 4 அடிகளை கொண்ட நாலடியார் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அளவில் நாங்கள் திருக்குறளும் நாலடியாரும் உண்மையில சமமாக ஒப்பு நோக்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாலடியார் பற்றிய கருத்துக்கள் நிறைய நாங்க படித்திருக்கிறோம். கல்வி பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, என்ன செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவரெல்லாம் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அந்த திருக்குறளுக்கு இணையாக சொல்லப்படும் இந்த நூல் அறநெறி காலத்தில் எழுந்த இலக்கியங்கள் உண்மையில ஒரு முன்னணியில் வைத்து பாடப்பட்டு நோக்கப்படுகிறது. அதே நேரம் 10 பாடலாக அந்த திருக்குறள்ல நாங்கள் 10 பாடல்கள் அதிகாரம் என்று பார்க்கிறோம் தானே. அதே மாதிரி தான் நீங்க 40 அதிகாரங்கள் 400 பாடல்களாக கொல்லப்பட்டு இருக்கிறது. வெண்பாவினால் ஆன 400 பாடல்கள் அடங்கியுள்ளது. பல பாடல்கள் இது எப்படி நாங்க இதை பலர் பாடிய பாடல்கள் நான் எப்படி அறிகிறோம் என்றால், கூறியது கூறல் போல ஒரே மாதிரியான தகவல்கள் திரும்ப திரும்ப இந்த பாடல்களில் வந்திருக்கிறது, வெவ்வேறு பாடல்கள். அப்போ ஒருவர் எழுதியிருந்தால் அவ்வாறு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காதல்லவா. இப்பொழுது நாங்கள் இந்த அவையில் இருப்பவர் அவ்வளவு பேரையும் ஒவ்வொரு பாடல் எழுதும்படி நாங்கள் குறிப்பிட்டால் ஒரு இயற்கையை பற்றியோ இல்ல கடவுளை பற்றியோ நிச்சயமாக ஒரு சிவனை பற்றியோ முருகனை பற்றியோ 4 பேர் எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி தான் அந்த காலத்தில் எழுதிய 400 பாடல்களிலும் பல பாடல்கள் கல்வியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, பல பாடல்கள் அறத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும், எண்ணுமே உன் வாழ்வை தீர்மானிக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இதனை பார்த்துவிட்டு தான் இது ஒருவரால் எழுதப்பட்ட நூல் அல்ல. உண்மையில் நான் ஏற்கனவே கூறிய அந்த பாண்டியனோடு இருந்த சமண துறவிகளுடைய கதை வாய்மொழியாக வந்த கதையை தவிர அதற்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனாலும் கூட பாண்டிய மன்னன் காலத்தில் சமண துறவிகள் வாழ்ந்த அந்த பாசறைகளும் அந்த பள்ளிகளும் அவர்கள் அமர்ந்திருந்த அந்த கல்வெட்டுகளோட கூடிய இடங்களும் இன்று வரையும் சாட்சியமாக இருக்கின்றன. எனவே நாங்கள் அதை ஓரளவுக்கு உண்மை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற கூறியது கூறல் போல அந்த பாடல்களும் அமைந்திருப்பதன் காரணமாக 400 பேரால் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு நூலாக நாங்கள் இதனை கொள்ள வேண்டும். அடுத்தது மக்கள் வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் நல்ல பல கருத்துக்களை மிக இலகுவான சில நேரம் சங்க இலக்கிய பாடல்களை நீங்கள் பார்த்தால் சில நேரம் மயக்கமாக எங்களுக்கு எல்லாம் அந்த வழக்கிழந்த சொற்கள் நிறைய இருக்கிறது. ஆனா நாலடியார் அவ்வாறு மிக இலகுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக நாலடியார் பாடல்கள் பாடப்பட்டு இருக்கின்றன. மக்கள் வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் பல நல்ல கருத்துக்களுடன் தீமை பயக்கும் நடத்தைகளை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நீங்கள் செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அந்த உவமைகள் எல்லாம் உண்மையில் இயல்பான உவமைகளை கொண்டதாக காணப்படுகிறது. அது மிக ஒரு நல்ல அற்புதமான கருத்தாக, மனதில் பதியக்கூடிய கருத்தாக மக்களுக்கு இருக்கிறது. செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடாது, செல்வம் உங்களுக்கு நிலையானதல்ல, வாழ்க்கை நிலையானதல்ல, அல்லது நீங்க எல்லாருக்கும் கொடுத்து வாழுங்கள் என்பது போன்ற பாடல்கள். பகுத்துட்டு வாழ வேண்டும், செல்வம் நிலையானதல்ல, சேர்த்து வைக்க கூடாது, வண்டி சக்கரம் போல மாறி மாறி வரக்கூடியது செல்வம், யாரிடமும் நிலைத்து நிற்காது, ஒருவரிடம் மட்டும் நிலைத்து நிற்காது, சகட சக்கரம் போல் மாறி மாறி வர இயல்புடையது, அவ்வாறு இளமை கூட அவ்வாறானது இயல்புடையது என்று இவ்வாறு பல பல பாடல்கள் இவ்வாறு தான் குறிப்பிடப்படுகிறது. நாங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல இத கல்வியை பற்றி குறிப்பிடறதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக நீங்க சொல்லலாம். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல
தெள்ளிதில் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலும் குறுகட்ட அன்னப்பறவை குறுகின் பாலும் குறுகின் தெரிந்து. அந்த அன்னப்பறவை தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்வது போல நாங்களும் தேவையானதை எடுத்துக்கொள்ள வேண்டும், தேவையற்றதை விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் அமைந்த இந்த நாலடியார் இதுல கல்வியின் முக்கியத்துவம் குறிப்பிடப்படுகிறது. அதனை விட இன்னொரு பாடல் நீங்கள் எல்லோருமே அறிந்த பாடல் தான். குஞ்சி அழகம் கொடுந்தானை கோட்டழகம் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாமெனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. உண்மையில் கல்வியின் சிறப்புகளை குறிப்பிடுகின்ற ஒரு காலமாக, அதை நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேனே, மன்னர்களே போய் மக்களை கல்வி கல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலமாக, கல்வியின் சிறப்பை பற்றி பாடக்கூடிய ஒரு காலமாக அந்த காலம் காணப்பட்டது. அவ்வாறாக இந்த அறத்தோடு வாழ்தலின் தேவை, அந்த தூய்மையான தன்மையாக எவ்வாறு இருக்க வேண்டும், உலக நிலையாமை, மனிதன் சினம் கொள்ளக்கூடாது, சினத்தை அகற்ற வேண்டும், மனித நேயத்திற்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பது அன்பு, மக்கள் போரிட்டு மாண்ட நிலைமையை முடியாட்சி காலத்தில் அந்த போர் இருந்தது, ஆனாலும் கூட அறம் சார்ந்த போராக இருக்க வேண்டும் என்ற பல உண்மைகளை இந்த நாலடியார் மூலம் நாங்கள் தெரியக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் நாலடியார் பாடல்கள் படிப்பதற்கு இலகுவானவை, 4 அடிகள் மரணம் செய்வதற்கு இலகுவானவை, அதே நேரம் இலக்கண வரம்புகளுக்கு அமைய இருப்பதால் எங்களுக்கு எதுகை மோனை எல்லாம் அமைந்து மரணம் செய்வதற்கு மிக இலகுவாக இருக்கிறது, கருத்துக்களும் மிக இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாக இந்த நாலடியார் நாங்கள் இதுவரைக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறோம். நாலடியாரை யார் இயற்றியவர்? நாலடியார் என்றதோடு நாங்கள் முடித்து விடுவோம். அவ்வாறின்றி சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட ஒரு தொகை நூல் என்பதனை கூறி இந்த வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தியதன் நோக்கம் உண்மையில் எங்களை வளர்ப்பதல்ல, நாங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் அதை விட பெரும் விருட்சமாக நாமும் வளர்ந்து வருகிறோம் என்பது மிக மிக மகிழ்வாகவே இருக்கிறது. பெரும் ஆளுமைகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த அழகிய அரங்கை ஆண்டு கொண்டிருப்பதை இட்டு நான் பெரும் மகிழ்வடைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அம்மா. மகிழ்ச்சி. நாங்கள் உண்மையிலேயே சிறு வயதிலேயே இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் பாடமாக மனனம் செய்து வைத்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய அந்த அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய தேவைகள், அதனுடைய அந்த பெருமதி எங்களுக்கு உண்மையிலேயே விளங்கவில்லை தான். ஆனால் இப்போது அவற்றை நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் தட்டி பார்த்து உள் நுழையும் போது அதுக்குள்ளே இருக்கின்ற அந்த புதையல்கள் அது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு எல்லோருக்கும் தேவையானது என்பதை எங்களால் உண்மையிலேயே உணரக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே நாலடியார் அவர் கூறியது போல இது ஒரு தொகை நூல். இந்த 11 கீழ்கணக்கு நூலில் இது மட்டும் ஒரு தொகை நூலாக இருக்கின்றது. பல சமண துறவிகளால் பாடப்பட்ட நூலாகவும் அதை தொகுத்து இந்த நூல் வெளியாகி இருக்கிறது. அழகாக நாலடியார் பற்றி கூறியிருந்தீர்கள். அந்த நாலடியாரை நிச்சயமாக அந்த 400 பாடல்களையும் எங்களால் பார்க்க வேண்டும் என்ற ஆவலை நீங்கள் தூண்டி இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இந்த நாலடியாரை அழகாக முன்னிறுத்தி அதை ஒவ்வொருவரும் அதை படிக்க வேண்டும், அதனுடைய அர்த்தங்களை புரிய வேண்டும், அதன்படி நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த அறக்கருத்துக்களை நீங்களும் இன்று வலியுறுத்தி இருந்தீர்கள். அந்த வகையிலே அழகாக நாலடியாரை இங்கு அழகுபடுத்தி எங்களுக்கு தந்த எங்களுடைய திருமகள் ஸ்ரீபத்மநாதன் அம்மையார் அவர்களை இந்நேரத்திலே மிக மிக நன்றியோடும் பாராட்டி கொள்ளுகின்றோம். எங்களுடைய தளிர் நிறுவனத்தினுடைய முதல்வர், தமிழ் பள்ளியினுடைய முதல்வர், நிறுவனர், ஆசிரியர் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறுகின்றோம். வாழ்த்துக்களமா மிக மிக அருமையாக இருந்தது. தொடர்ந்து மிச்சம் இனியவற்றை நாங்கள் தட்ட வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய நாலடியாரை தொடக்கி வைத்து. மிக்க நன்றி. எங்களுடைய பிரதம ஆலோசகராக இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டு இன்னைக்கு நெறிப்படுத்தி கொண்டிருக்கும் ரதி கமல்நாதன் சகோதரி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டும் இன்றைய அரங்கம் உண்மையில் மிக சிறப்பாக 4 என்பதை அடிப்படையாக கொண்ட அரங்கமாக விளங்குவதை நான் மகிழ்வடைகிறேன். முதலாவதாக நாலடியார், அடுத்தது 4 மணி கடிகை,
அடுத்ததாக மூன்றாவது நூலாக 40 இனியவை 40 என்ற 4. உண்மையில் இந்த எண்களுக்கும் தமிழுக்கும் எவ்வாறு இந்த ஒற்றுமை இருப்பது நான் சில நேரம் சிந்திப்பது உண்டு. எண்களும் இது 50 70 என்று மிக அழகாக கொண்டு வர, அதுல 4க்கும் மிக சிறப்பு இருக்கிறது. இன்று 4வது அரங்கமாக 4 அடிகளை கொண்ட பாடல்கள் இந்த அரங்கமாக இது துலங்குகிறது. அந்த வகையில் சுவிஸ் தமிழ் கல்வி சேவை அமைப்பில் இருந்து தமிழ் ஆசிரியர் தொடர்ந்து 30 ஆண்டு கால சேவையை நிறைவு செய்திருக்கிறார். எங்களுடைய தமிழ் மணி ரதி கமலன் ஆசிரியர் அவர்கள் நான்மணி கடிகை பற்றி எங்களுடைய கீழ்கணக்கு நூல்களில் 2வது நூலாக நான்மணி கடிகை பற்றி உரையாற்ற வருகிறார். வாருங்கள் அன்பு சகோதரி, அன்போடு வரவேற்கிறோம். வாருங்கள் அம்மா, வாருங்கள். மிக்க நன்றி அம்மா, மகிழ்ச்சி. மீண்டும் இந்த அவைக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு இத்தகைய ஒரு அழகான தளத்தை தந்து எங்களை வளப்படுத்தி கொண்டிருக்கின்ற திருமூர் ஸ்ரீபத்மநாதன் அம்மையார் அவர்களுக்கும் நெறியாளர் இதை அழகாக எப்போதும் எங்களுக்கு தொழில்நுட்பத்தில் உதவி செய்கின்ற ஆசிரியர் ஆதித்த குணானந்தன் அம்மையார் அவர்களுக்கும், எங்களுடன் இன்று இணைந்திருக்கிற புனிதா அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பாவியர்களுக்கும் எங்களோடு இணைந்து இந்த சங்க நூல்களையும் சங்கம் அறிவிய நூல்களையும் ஏறியவற்றையும் நாங்கள் புரட்டி கொண்டு செல்ல எங்களோடு கைகோத்து நிற்கின்ற அத்தனை ஆளுமைகளுக்கும் இந்நேரத்திலே இருக்கிற கூப்பி வணக்கத்தை கூறிக்கொண்டு மீண்டும் எனது தாய் தந்தையை மனதில் நினைத்துக் கொண்டு தாய் தமிழையும் வணங்கி எனது கருத்துக்கள் வருகின்றேன். நான்மணி கடிகை. உண்மையிலேயே இந்த சங்கம் அறிவிய காலத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல அறக்கருத்துக்களுக்கு முதன்மை அளிக்கப்பட்டிருக்கிறது. அறக்கருத்துக்களை மட்டும், அதாவது தனித்து முறைப்படுத்தி கூறுகின்ற நூல்களாக இந்த சங்கமறிவிய காலம் அமைந்திருக்கின்றது. அதாவது நீதி நெறிகளையும் ஒழுக்க நெறிகளையும் நேரே கூறும் ஒரு அறநூல்களாக இருக்கின்றது. இந்த திருக்குறளைத்தான் எல்லோரும் திருக்குறளை முதன்மைப்படுத்தி இருந்தார்கள். அந்த திருக்குறளுக்கு ஒப்பாக இந்த நாலடியார், நான்மணி கடிகை இப்படி ஒவ்வொன்றுமே அதில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த நூல்களாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் ஏற்கனவே எங்களுடைய ஆசிரியர் திருமூர் ஸ்ரீபத்மநாதன் அம்மையார் கூறியது போல 6 நூல்கள் அறநூல்களாகவும் 11 நூல்கள் அகநூல்களாகவும் 6 நூல்கள் அகநூல்களாகவும் 11 நூல்கள் அறக்கருத்துக்களை கூறுகின்ற நீதியை கூறுகின்ற நூல்களாக அமைந்திருக்கின்றது. ஒரு நூல் மட்டும் புறநூல்களாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இந்த 11 அறநூல்களையும் நோக்குவோமானால் நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, முப்பால் என்று சொல்லப்படுகின்ற திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி என்று அந்த 11 நூல்களும் அறக்கருத்துக்களை அழகாக ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு வாழ வேண்டும், எவற்றை நாங்கள் செய்யக்கூடாது, எவற்றின் மூலம் செய்தால் உண்மையான ஒரு நீதி நிலைக்கும் என்ற அந்த அறம் வழியை எங்களுக்கு காட்டி சென்றதாக அமைந்திருக்கின்றது. இதிலே நாங்கள் அதாவது அகநூல்கள் என்று பார்ப்போமே ஆனால் கார் 40, 580, 570, திணைமாலை 40, திணைமொழி 40, திணைமாலை 150, கைநிலை என்றும் புறநூல் என்று பார்ப்போமானால் களவழி 40 என்ற நூல் ஒரு நூலாக புறநூலும் அமைந்திருக்கிறது. இவ்வாறு 18 நூல்களும் அழகாக அகமும் அறமும் கூறி ஒரு புறத்தையும் கூறி நின்று அழகுபடுத்தி நிற்கிறது 11 கீழ்கணக்கு. அந்த வகையிலே நாங்கள் இன்று நாலடியார் கேட்டிருந்தோம், மிக அழகாக இருந்தது. அதனை தொடர்ந்து ஒட்டி வருகிறது நான்மணி கடிகை. இங்கும் 4 அடிகளைத்தான் கொண்டிருக்கின்றது. அந்த 4 என்ற எண் உண்மையிலேயே ஒரு பெருமதி வாய்ந்த, அதற்கு நாங்கள் இனித்தான் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த 4க்கும் 40க்கும் 50க்கும் 70க்கும் என்ன, ஏன் அப்படி அது பெருமதியாக இருக்கிறது என்று அதை நாங்கள் எங்களிடமே விட்டு விடுகின்றோம். நாங்கள் ஆய்வு செய்வோம். அந்த வகையிலே நான்மணி கடிகை இதுவும் 4 அடிகளை கொன்றது. ஒரு வெண்பாவாகவே அமைந்துள்ளது. பெரும்பாலும் வெண்பாக்களிலேயே இந்த பாடல்கள், அந்த அறக்கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவும் மிகவும் எளிமையான சொற்களாக இருக்கின்றது. அதுவும் பார்க்கும்போது மிகவும் ஒரு மகிழ்ச்சி, எந்த பாடல் எடுத்தாலும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் ஒரு சிறப்பான அம்சமாகத்தான் நாங்கள் இதுல பார்க்க முடிகின்றது. இந்த அறநூலான நான்மணி கடிகை நூலினுடைய ஆசிரியர் என்று நாங்கள் பார்ப்போமே ஆனால் விளம்பி நகனர். விளம்பி என்றது அவரது ஊர். விளம்பி என்பது அவரது ஊராக இருக்கின்றது.
நாகனார் என்பது அவரது இயற்பெயர். அப்ப விளம்பி நாகனார் இந்த நான்மணி கடிகையை ஆக்கிய ஆசானாக இருக்கின்றார். இது 4 அடிகளை கொண்ட வெண்பாவாகம் இருக்கின்றது. அது கடவுள் வாழ்த்தி இதுல 2 பாடல்கள் இருக்கின்றது. கடவுள் வாழ்த்தி 2ம் திருமாலை பற்றிய பாடல்களாகவே இருக்கின்றது. திருமாலை பற்றிய 2 கடவுள் வாழ்த்துக்கள் இருக்கின்றது. இதில் சில இடங்களிலே சொல்லுகின்றார்கள் 101 பாடல், கடவுள் வாழ்த்துடன் 103 பாடல் என்றும், சில இடத்திலே கடவுள் வாழ்த்து 2ம் 102 எல்லாமாக 104 பாடல்கள் இருப்பதாகவும் கொள்ளப்படுகின்றது. பெரும்பாலான இடங்களிலே 101 பாடல்களும் கடவுள் வாழ்த்து 2 என்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு பாடலிலும் 4 மணியான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அதனால்தான் நான்மணி கடிகை, 4 மணி. மணி என்று சொல்லும் போது ஒரு முத்துக்கள், அது பெருமதியானவை, பெருமதி வாய்ந்த 4 கருத்துக்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அதிலும் முதல் 3 இடங்களை பார்ப்போமேயானால் 3 மணிகள் கோர்க்கப்படுகிறது. இறுதியாக இன்னும் ஒரு பெருமதி வாய்ந்த மணியை கொடுத்து இப்படி இருக்க வேண்டும் என்று இன்னும் வலியுறுத்துவதாக, அந்த 4வது மணிக்கு இன்னும் ஒரு பெருமதி இருப்பது போல அந்த பாடல்களை படிக்கும் போது தோன்றுகின்றது. இந்த கடிகை என்றால் துண்டு என்று சொல்லுவார்கள், ஆபரணம் என்று சொல்லுவார்கள். நாங்கள் சொல்லுவோம் அட்டிகை, கடிகை. அப்ப இவ்வாறு மற்றது தோல் வளை என்று சொல்லுவார்கள். தோல் வளை போன்ற சிறப்பான 4 கருத்துக்களை கூறக்கூடியது. அது மாத்திரமில்லாமல் இல்லது 4 மணி போன்ற 4 மணிகளை, முத்துக்களை உடைய அறக்கருத்துக்களை கூறுகிறது என்றும் சொல்லுவார்கள். இவ்வாறு 4 மணிகள் என்று பதம் முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் என்று அதனை இன்னும் மேலோக்கி சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொரு மணிகளும் அங்கே கோர்க்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. இந்த நூலில் வடமொழி கலப்பு அதிகம் கொண்டதாக உள்ளது. இந்த நூல் வடமொழி கலப்புகள் அதிகம் உள்ளது ஒரு நூலாகவும் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் தொல்காப்பியர் கூறுகின்ற அந்த அம்மை என்ற வனப்பிற்கு, அழகிற்குரியதாகவும் இதை ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் இந்த நான்மணி கடிகை நாங்கள் எடுத்துக்கொள்ளுமையானால் இதில் இருக்கின்ற 104 பாடல்களில் 7வது பாடலும் 100வது பாடலும் ஜிஜு போப் அவர்கள், அதாவது ஆங்கில மொழியிலே மொழிபெயர்த்திருக்கிறார். அது இதனுடைய இன்னும் ஒரு படி மேலான ஒரு சிறப்பாக இருக்கிறது. இப்ப திருக்குறளை எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இவ்வாறு பல மொழிகள் மொழிபெயர்த்திருக்கின்ற போது இந்த நான்மணி கடிகையும் அந்த ஒரு அயல் நாட்டு ஒரு அறிஞர் அந்த அதிலே 2 பாடல்கள் எடுத்து ஆய்வு அதை தன்னுடைய ஆங்கில மொழியிலே மொழிபெயர்த்திருக்கிறார் என்றால் இந்த நான்மணி கடிகைகளுடைய பெருமதியை நாங்கள் மேலும் ஒருபடி உயர்த்தி மீண்டும் அவற்றை நாங்கள் பார்க்க வேண்டும் போலத்தான் இருக்கும். அது மாத்திரமல்லாமல் இதுல சில பாடல்கள் பலர் எடுத்து கையாண்டிருக்கிறார்கள். அதாவது யார் அறிவார் நல்லாள் பிறக்கும் குடி, இந்த இப்படியான சொற்பிரியோகங்கள் வருகின்ற பல பாடல்கள் எடுத்து கையாண்டிருப்பதை நாங்கள் இந்த நான்மணி கடிகையில காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நான்மணி கடிகையில ஒவ்வொரு பாடலையும் நான் தொட்டு பார்க்கும் போது இந்த பாடல் நல்லா இருக்கு, இந்த பாடல, ஏனென்றால் அத்தனையும் அவ்வாறு 4 மணிகளை கோர்த்த 4 மணிகளாக கோர்த்த ஒரு முத்துக்களாகவும் ஒரு அழகான ஒரு ஆபரணமாகத்தான் இருக்கிறது. எந்த பாட்டை விடுவதென்று தெரியவில்லை. அதனாலே நான் என்ன செய்தேன் என்றால் 1வது பாட்டையும் அந்த நான்மணி கடிகையினுடைய இறுதி பாட்டையும் தூக்கி வைத்திருக்கின்றேன். அதை ஒரு கால் நாங்கள் பார்ப்போம் என்பதற்காக. அதுவும் ஒரு சிறப்பாக இறக்கப்பட்டது. என்ன எல்லாம் நல்லா இருக்கின்றது. ஆரம்பத்தை முடிவையும் எடுத்து அப்படியே அந்த மணிகளை கோர்த்து விடுவோம் என்ற ஒரு ஆதங்கத்தில் நான் அவ்வாறு 1வது பாடலையும் எடுத்திருந்தேன். இது 1வது பாடலை நாங்கள் பார்க்கும் போது எள்ளற்க என்றும் எளியர் என்று என் பெறினும் கொள்ளற்க கொள்ளார்கை மேற்பட உள் சுடினும் சீரற்க சிற்றில் பிறந்தாரை கூறற்க கூறவல்ல வற்றை விரைந்து எள்ளற்க என்றும் எளியர் என்றும் என் பெறினும் கொள்ளற்க கொள்ளார்கை மேற்பட உள் சுடினும் சீரற்க சிற்றில் பிறந்தாரை
கூறற்க கூறல்லவற்றை விரைந்து. உண்மையிலேயே மிக ஒரு அழகான, அருமையான, அற்புதமான, ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு 4 மணிகளை கோத்த ஒரு பாடல். எள்ளற்க என்றும் எளியர் என்றும் எள்பெறினும், அதாவது எவரையும் எளியவர் என்று எண்ணி இகழ்ந்து விடக் கூடாது. ஒரு மணியை கோத்து விட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் சிறியவராகவோ வறியவராகவோ எந்த ஒரு பேதமும் காட்டி நாங்கள் யாரையும் சிறியவர் என்று எண்ணி இகழ்ந்து விடக்கூடாது. எள்ளற்க என்றும் எளியர் என்றும் என்பரினும் யாரையுமே நாங்கள் இகழ்ந்து விடக்கூடாது. எவரையும் எள்ளி நாங்கள் யாரையும் இவர் சிறியவர், இவர் தகாதவர் என்று நாங்கள் இகழ்ந்து விடக்கூடாது. அங்காளை பாருங்கள், உயர்ந்த பொருளாக இருந்தாலும் தகுதியவர்களிடம் இருந்து அதாவது தகுதி இல்லாதவர்களிடமிருந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அது எவ்வளவு பெருமதியான பொருளாக இருக்கலாம். கொள்ளற்க கொள்ளார்கை மேற்பட நாங்கள் வாங்கலாம், ஆனால் அது தகுதியானவர்களிடமிருந்து நாங்கள் அவற்றை பெற வேண்டும். உயர்ந்த பொருளாக இருந்தாலும் தகுதியற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக் கூடாது. 2வது மணி கொத்து விட்ட கொள்ளற்க கொள்ளார்கை மேற்பட உள் சுடினும் சீரற்க. அடுத்த பாருங்க, எளிய குடியில் பிறந்தவர்கள் செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் அவர்களிடம் சினங்கொள்ளக் கூடாது. அதாவது எல்லோரும் எல்லா மாதிரியும் பேசுவார்கள், கதைப்பார்கள், செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. சில நேரம் அவர்கள் கொஞ்சம் அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், அல்லது ஏழ்மையாக ஏதோ ஒரு வழியில அதாவது உள் சுடினும், அதாவது எளிய குடியில் பிறந்தவர்கள் அவர்கள் ஏழ்மையானவர்களாக இருந்தாலும் செய்யக்கூடாதவற்றை அவர்கள் செய்து விட்டார்கள் என்றாலும் கூட சினம் கொள்ளக்கூடாது. அவர்கள் ஏழ்மையில இருந்தாலும், அவர்கள் அல்லது ஒரு வறிய குடும்பத்தில இருந்தாலும், அவர்களுக்கு இந்த இடத்துல அதை செய்யக்கூடாது என்று தெரியாமல் செய்து விட்டார்கள், ஆனாலும் கூட அவர்களிடம் நாங்கள் கோபப்படக்கூடாது, சினம் கொள்ளக்கூடாது. கூறற்க கூறல்லவற்றை விரைந்து, அதாவது சொல்லத்தகாத சொற்களை சினைத்திலும் விரைந்து கூறிவிடல் ஆகாது. அப்ப இங்கு உண்மையிலேயே இந்த ஒரு 4 அடி எவ்வளவு சொல்லப்படுது. எவரையும் நாங்கள் எளியவர்கள் என்று யாரையுமே தள்ளி வைக்காதீர்கள். அது மாத்திரமல்லாமல் தகுதியற்றவர்களிடம் எந்த உயர்வான பொருளாக இருந்தாலும் தகுதி இல்லாதவர்கள் வந்து அதனை பெற்றுக்கொள்ளாதீர்கள். அது மாத்திரமல்லாமல் எளிய குடியில் பிறந்தவர்கள் என்று அவர்கள் ஏதாவது செய்யக்கூடாதவற்றை செய்தால் அல்லது சொன்னாலும் அந்த இடத்திலே அவர்களை நீங்கள் சினங்கொள்ளாதீர்கள். அது மாத்திரமல்லாமல் எந்த காரணங்களாக இருந்தாலும் சொல்லத்தகாத சொற்களை சினத்திலும் கூறிவிடக் கூடாது. எந்த அளவுதான் கோபம் வந்தாலும் நாங்கள் நல்ல வார்த்தைகளை, நல்ல சொற்களை பயன்படுத்த வேண்டும். இது எல்லோருக்குமே பொருந்தும். இது யாருவே என்று இல்லாமல் மிக அழகாக இந்த 4 மணி கடிகையிலே கோத்திருக்கின்றனர். அடுத்ததை பாருங்கள், 101வது பாடல். இதுவும் ஒரு அழகான பாடல். பெண்களுக்கு, அதாவது மகளிருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடலாக கூட இருக்கலாம். உண்மையிலேயே பார்க்கும்போது அந்த காலத்திலே கூட அந்த ஒரு இல்லம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அந்த இல்லாளுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார்கள், அந்த இல்லாளின் சொத்து என்று எதை சொல்லப்படுகிறது, அந்த இல்லாளின் சொத்தாக இருக்கின்ற அந்த சொத்துக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மிக அழகாக 4 மணி கடிகை சொல்லியிருக்கிறது. மெனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர், மெனக்கு இனிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. அதாவது ஒரு மெனைக்கு விளக்கு, அங்கு மெனைக்கு விளக்காக எது இருக்கின்றது என்றால் மனைவி. ஒரு வீட்டுக்கு வருகின்ற மனைவிதான் அந்த வீட்டுக்கு விளக்காக இருக்கின்றாள். ஏனென்றால் அவள் தான் அந்த குடும்பத்தை, எனது பிறந்த வீடு புகுந்த வீடு அனைத்தையும் கட்டி அணைத்து கொண்டு செல்லுகின்ற ஒரு ஒளி விளக்காக இருக்கின்றாள். மெனைக்கு விளக்கு மனைவி, மெனைக்கு விளக்காம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். அந்த மனைவிக்கு அந்த யார் விளக்கு என்று பார்த்தால் அவள் பெற்ற மக்கள், அவள் பெற்ற அந்த பிள்ளைகள் தான் அந்த மனைவிக்கு விளக்காக இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்க இனிய காதல் புதல்வர்க்கு கல்வியே விளக்கு.
அப்ப இந்த பிள்ளைகளுக்கு எது விளக்காக இருக்கின்றது, வீட்டுக்கு நீங்க பிள்ளைகளுக்கு எது விளக்காக இருக்கின்றது என்றால் அவர்கள் பெற்றிருக்கின்ற கல்வி. அப்ப ஒவ்வொரு பிள்ளையும் கல்வியிலே சிறந்தவராக இருக்க வேண்டும், அது அவர்களுடைய விளக்காக இருக்கின்றது. இவ்வாறு பெற்றிருக்கும் கல்வி புகழ் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இது மாத்திரமல்லாமல் மேலே சொல்லப்படுகின்றது, கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு. மேலும் சொல்லப்படுகிறது என்னவென்றால் அவர்கள் பெற்றுக்கிற கல்வி மாத்திரமல்ல, அந்த கல்விக்கு விளக்கு எது என்றால் அதாவது புகழ் தரக்கூடிய அந்த உணர்வு, அந்த புகழ் தரக்கூடிய மெய் உணர்வு அவர்கள் உள்ளத்தால் இருக்கிற அந்த மெய்யான அந்த உண்மையான உணர்வை கொள்வதுதான் அந்த கல்விக்கு இருக்கிற அழகாகவும் விளக்காகவும் இருக்கிறது என்று இங்கு ஒரு பெண்ணையும் குறிப்பிட்டு ஒரு குடும்பம் முழுமையாக கொண்டு வந்து அந்த குடும்பம் முழுமையும் விளக்காக விளங்குவதற்கு எல்லாம் சேர்ந்தால்தான் அந்த குடும்பம் அழகு பெறும் என்பதை மிக அழகாக கூறியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நாங்கள் எடுத்த 2 பாடல்களில் இவ்வளவு அழகாக இருக்கின்றது என்றால் மிகிரி பாடல்களை நாங்கள் நோக்குவோமானால் எண்ணில் அடங்காது. அத்தகைய அருமையான இந்த நான்மணிக்கடிகை மாத்திரமல்ல, இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒவ்வொன்றுமே நான்மணிக்கடிகள், ஒவ்வொன்றுமே முத்துக்களான, ஒவ்வொன்றுமே பெருமதி வாய்ந்தவை என கூறிக்கொண்டு இந்த ஒரு அழகான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்த இந்த குடும்பத்திற்கு நன்றி கூறி உண்மையிலேயே அனைவரும் தொட்டு பார்ப்போம், தொடர்ந்து செல்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு சகோதரி. உண்மையில நான்மணிக்கடிகை அதன் பேருன்ற விளக்கத்தை கூறியிருந்தீர்கள். அதே நேரம் அந்த சில மயக்கம் அதுல இருந்தது, அதனையும் தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். 108 பாடலா, 102 பாடலா, 104 பாடலா என்றதை படிக்கும் போது எங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது, அதனையும் தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். அதை விட உண்மையில் ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல தலையை மடுத்து வாழையை மடுத்தால் மிச்சமெல்லாம் சரியாகத்தானே இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் மிக அற்புதமான பாடல்களையும் படுத்திருந்தீர்கள். உண்மைதான், அறநெறி கருத்துக்களை கொண்டு வந்த காலமாக மிக 14 கீழ்கணக்கு நூல்கள் மிக அற்புதமாக இந்த நூல்கள் தெளிவாக விளங்குவதாக இலகுவாக இருக்கிறது. அதுதான் இதில் உள்ள சிறப்பு. ஏனெனில் நாங்கள் இந்த நூல்களை பேரழிவில் கேள்விப்பட்டமே தவிர நாங்கள் படிக்கவும் இல்லை. இப்பொழுதுதான் சில பாடல்கள் கேட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், மனனம் செய்திருக்கிறோம். ஆனாலும் இந்த நூலில் உள்ளதே இதுதான் என்ற அடிப்படை உண்மை எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. என்னுள் மிக அற்புதமாக உண்மையில் நான்மணிக்கடிகை பற்றி அறிய வேண்டுமானால் உங்களுடைய இந்த உரையை எடுத்துக்கொண்டாலே மிக அழகாக அறிந்து கொள்ளலாம். மிகச் சிறப்பாக மிகச்சிறந்த நேர கட்டுப்பாடோடு அற்புதமாக உரையாற்றினீர்கள். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் சோதரி. மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி. மகிழ்ச்சி அம்மா. உண்மையிலேயே எங்களுடைய 14 கீழ்கணக்கு நூல்களை நாங்கள் அழகாக இங்கு விரித்திருக்கின்றோம் என்று முதலாவது இதழ் அழகாக விரிந்திருக்கிறது. அதிலும் நாலடியார், நான்மணிக்கடிகை இரண்டும் மிக அழகாக விரிந்துள்ள இந்த வேளையிலே இனியவை நாட்பது உண்மையிலேயே சொல்லும் போதே வாய் இனிக்கின்றது. அந்த இனியவை நாட்பதை எங்களுக்கு இனிமையாக தர வருகின்றார் புனிதாகரன் அவர்கள் பிரித்தானியாவில் இருந்து. உண்மையிலேயே வாருங்கள் அம்மா, எங்களுடைய முதலாக எங்களுடைய களத்திற்கு எங்களுடைய தளத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களை அனைவர் சார்பாகவும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். உங்களுடைய ஒவ்வொரு முறையும் உங்களுடைய அந்த நீங்கள் விரும்பி வந்து எங்களுடைய நிகழ்வுகளை பார்த்து அவற்றுக்கு கருத்துக்களை எல்லாம் கூறிக்கொண்டிருப்பீர்கள். உண்மையிலேயே உங்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள் அம்மா. புனிதாகரன் அவர்களே, இனியவை நாட்பதுடன் இன்முகத்துடன் வந்திருக்கின்றீர்கள். உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். வாருங்கள் அம்மா. நன்றி அம்மா. வணக்கம். தமிழ் பிரித்தானியா மலரும் மகளிர் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக உவகை அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை மிக திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற ஆளுமைகளான திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அம்மாவிற்கும், ரதிகமலநாதன் அம்மாவிற்கும், ஆதி தர்பரானந்தன் அம்மாவிற்கும், சகோதரி சுதாகரன் இந்த நிகழ்ச்சியை இதனூடாக தமது ஆய்வுகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்தும் கேட்டும் கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென
பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா என்ற பாரதியாரின் கூற்றை உங்கள் முன் நிறுத்தி ஆய்வுக்குள் நுழைகின்றேன். இனியவை நாற்பது என்ற நூலானது 14 கணக்கு நூல்களில் அடங்குகின்றது. இது சங்கம் அறிவிய காலத்தைச் சேர்ந்த நூலாகும். இதை எழுதியவர் பூதம் சேத்தனார். இவர் மதுரையைச் சேர்ந்த தமிழ் ஆசிரியர் ஒருவரின் மகனாவார். இதை எழுதிய காலப்பகுதியாவது 2ஆம் நூற்றாண்டு என்று கூறப்பட்டிருந்தாலும் இந்த நூலானது மக்களிடையே மக்களின் அறிவுக்கு எட்டிய காலமானது 5ஆம் நூற்றாண்டாகும். இனியவை 40 கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து மொத்தம் 41 பாடல்களை கொண்டது. கடவுள் வாழ்த்தில் சிவன், பிரம்மா, திருமால் ஆகிய மும்மூர்த்திகளை வழிபடுதல் மிக இனிது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பாடல்கள் 36 பாடல்களில் இனிய 3 கருத்துக்களும் மேலும் 4 பாடல்களில் 4 இனிய கருத்துக்களுமாக மொத்தம் 124 இனிய கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து கூறியுள்ளது. இனியவை 40 4 அடிகளை கொண்டு ஒரு பாவகை நூலாகும். இந்த பாடல்கள் அனைத்தும் இனிது அல்லது இனிதே என்று முடிவடைகின்றது. இது ஒரு அறநூலாகும். அறநூல் என்றால் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் மக்கள் தங்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய கடைபிடிக்க வேண்டிய நல்ல கருத்துக்களை கூறுகின்றது. அது மட்டுமன்றி இந்த நூலானது இன்னா நாட்பதற்கு நேரெதிரான கருத்துக்களை கூறுகின்றது. இன்னா நாட்பது மனித வாழ்க்கையில் மக்கள் செய்யக்கூடாத விடயங்களை எடுத்து கூறுகின்ற ஒரு நூலாகும். ஆனால் இனியவை 40 இந்த விடயங்களை வாழ்க்கையில் கடைபிடித்தால் வாழ்க்கையில் எவ்வாறு மேன்மையடைந்து சிறப்பாக மனிதர் வாழலாம் என்பதை மிகவும் சிறந்த முறையில் எடுத்து கூறுகின்ற ஒரு அறநூலாகும். இந்த இனியவை 40 நூலிலிருந்து சில இனிய கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். பித்தை புக்காயினும் கற்றல் மிக இனிதே, நற்சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே, முத்து ஏர் முறுவலர் சொல்லினிதே ஆங்கினிதே தெற்றவும் மேலாயர் சேர்வு. இந்த பாடலின் விளக்கமானது பிச்சை எடுத்தாகினும் கற்றல் இனிதே, கல்வி கற்றவர் நிறைந்திருக்கும் சான்றோர் அவையில் அந்த கல்வியை பயன்படுத்துதல் மிக இனிதே. அது மட்டுமன்றி முத்து போன்ற பற்களையுடைய நல்ல பெண்களிடமிருந்து வரும் நல்ல செய்திகள் நல்ல சொற்கள் இனிதே என்றும், பெரியோரை துணையாக கொண்டு வாழுதல் அதைவிட இனிது என்றும், மிக எல்லா பாடலிலும் இனிது இனிது என்றே அந்த பாடலாசிரியர் கூறுகின்றார். மற்றும் இங்கு குறிப்பிட இதற்கு முதல் பேசியவர்கள் குறிப்பிட்டது போல் இந்த பாடல்கள் எல்லாமே இலகுவில் மிக இலகுவில் மக்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கின்றது. நான் இன்னும் சில பாடல்களை உங்கள் முன் கூற விரும்புகிறேன். உடையான் வழக்கினிது ஒப்ப முடிந்தால் மனை வாழ்க்கை முன்னினிது, மானாதாம் ஆயின் நிலையாமை நோக்கி நெடியார் துரத்தல் தலையாக நானினிது நல்கு. செல்வம் உள்ளவர்கள் இல்லாதவருக்கு கொடுத்து வாழுதல் இனிது, கணவன் மனைவி மனமொத்து வாழ்ந்தால் இல்வாழ்க்கை இனிது என்றும், உலகில் உள்ள பொருட்கள் எல்லாம் நிலையில்லாதது என்று உணர்ந்து பற்றுக்கள் இல்லாமல் வாழுதல் மிக மிக இனிது என்றும் இந்த பாடலிலும் மிக இனிய கருத்துக்களை ஆசிரியர் எங்களுக்கு கூறியிருக்கின்றார். அது அடுத்த பாடலாவது குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, களரும் அவை அஞ்சான் கல்வி இனிதே, மயரிக லல்லார் மாண்புடையார் சேரும் திருவும் தீர்வின்றேல் இனிதே. இந்த பாடலின் விளக்கம் கூறுவது என்னவென்றால், குழந்தைகள் எப்பொழுதும் நோயின்றி வாழுதல் இனிது, அவைக்கு அஞ்சாதனுடைய கல்வி இனிது, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய குடம் படைத்தவர்களிடம் மட்டுமே செல்வம் இருந்தால் அது மிக இனிது என்று கூறியுள்ளார். அடுத்த பாடல், நான் இந்த இலகுவான பாடல்கள் எல்லாம், அதனால் நான் நிறைய பாடல்கள் எடுத்து உங்களிடம் கூற விரும்புகின்றேன். யானையுடைய படை காண்டல் மிக இனிது, ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன்னினிதே,
கான் யாற்றும் அடைகரை ஊர் இனிதே ஆங்கினிதே மானமுடையார் மதிப்பு. அந்த காலத்திலே அரசர்கள் 4 வகை படைகளை வைத்திருந்தார்கள். காலாள் படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படையை வைத்திருந்தார்கள். இதில் யானைப்படையே மிகவும் பலம் பொருந்திய ஒரு படையாக அரசர்கள் வைத்திருந்தார்கள். யானைப்படை வைத்திருத்தல் இனிது என்று இந்த பாடலில் ஆசிரியர் கூறுகின்றார். தம் உடலை வளர்ப்பதற்காக பிற உயிர்களை கொண்டு உடல் வளர்க்காமல் இருப்பது இனிது என்றும், இயற்கை வளங்கள் நிறைந்த ஆற்றல் நிலையில் வாழுதல் இனிது என்றும், நல்ல மனம் படைத்தவர்களின் வழிகாட்டுதலில் வாழுதல் மிக மிக இனிது என்றும் மேலும் இனிய கருத்துக்களை இந்த பாடலில் ஆசிரியர் கூறியிருக்கின்றார். கொல்லாமை முன் இனிது கோள்கோடி மாராயன் செய்யாமை முன் இனிது செங்கோலன் ஆகுதல் எய்தும் திறத்தால் இனிது என்ப யார் மாட்டும் பொல்லாங்கு உரையாமை நன்கு. பிறர் உயிர்களை கொல்லாமை இனிமையானது. தலைமை பதவியுள்ளவர் சொந்த விருப்பு வெறுப்புகளை வைத்து ஆட்சி நடத்தாமை இனிமையானது என்றும், யாரை பற்றியும் குறை கூறாமல் வாழுதல் மிக இனிமையானது என்றும் இனிய கருத்துக்களை இந்த பாடலையும் கூறி அடுத்த பாடலை நான் உங்களுக்கு எடுத்து கூற விரும்புகிறேன். ஆற்று துணையால் அறம் செய்கை முன்னினிது பாட்பட்டார் கூறும் பயமொழி மாண்பு இனிது வாய்ப்பு உடையாராகின் பலவைகள் அல்லாரை காப்பு அடைய கேடல் இனிது. எம்மால் முடியாத சூழ்நிலைகளிலும் முடிந்த அறச்செயல்களை செய்தல் மிக இனிது என்றும், நல்ல அறிவுடையவர்கள் கூறுகின்ற பயனுடைய சொற்கள் மிக இனிமையானது என்றும், நான் என்ற அகங்காரம் அற்றவரை நம் வாழ்வில் துணையாக அடைவது அற்றவரை நம் வாழ்க்கையில் துணையாக அடைவது மிக இனிமையானது என்றும் மேலும் சுவையான கருத்துக்களை ஒவ்வொரு பாடலிலும் ஆசிரியர் எடுத்து கூறுகின்றார். நான் அடுத்த பாடலை சொல்கின்றேன். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே எள் துணையாயினும் இரவாது தானிதழ் என் துணை ஆற்றல் இனிதே. சான்றோர் முன் நாம் கற்ற கல்வியை எடுத்து கூறுவது மிக இனிது என்றும், நல்ல அறிவுடையாருடன் சேர்ந்து வாழுதல் மிக இனிது என்றும், எள்ளளவு சிறிய பொருளாக இருப்பினும் பிறரிடமிருந்து எந்த பொருளையும் பெற்றுக்கொள்ளாது எம்மிடமுள்ள பொருட்களை கொடுத்து வாழுதல் மிக இனிமை என்றும் கூறியுள்ளார். அடுத்த பாடல் ஒன்று நான் எடுத்து உங்களிடம் கூற விரும்புகிறேன். மானம் அழிந்தபின் வாழாமை முன்னினிது தானம் அழியாமை தான் அடக்கி வாழ்வு இனிது ஊனம் ஒன்று இன்றி உயர்ந்த பொருள் உடைமை மானிடருக்கு எல்லாம் இனிதே. இந்த பாடலின் பொருளாவது, மானமிழந்த பின் வாழ்க்கை வாழாமை மிக இனிது, மானமிழந்த பின் வாழாமை இருத்தல் மிக இனிது என்றும், செல்வம் சிதையாதபடி செல்வத்துக்குள் அடங்கி வாழ்தல், எங்களோட செல்வம் சிதையாமல் அந்த செல்வத்துக்குள் நாங்கள் அடங்கி வாழுதல் இனிமை என்றும், குறைபாடு இல்லாத சிறந்த செல்வத்தை பெற்று வாழுதல் மிக இனியது என்றும் கருத்துக்கள் இந்த பாடலில் சில கருத்துக்களை கூறியுள்ளார் ஆசிரியர். கடைசியாக நான் கூறும் இந்த பாடல், குளவி தளர்நடை காண்டல் இனிது அவர் மழலை கேட்டல் அமிழ்தினும் இனிது விளையுடையான் வந்தடைந்து வெய்துறும் போழ்து மானஞ்சான் அகல் இனிது. சின்னஞ்சிறு குழந்தைகளின் தள்ளாடும் நடையை காண்பது பெற்றோருக்கும் முற்றோருக்கும் இனியது. அக்குழந்தையின் மழலை சொற்களை கேட்பது அமுதத்தை விட இனியது. தீயவர்களின் சினத்தை கண்ட போதும் மனம் மஞ்சாமல் இருப்பது மிக இனியது என்று இந்த பாடலில் ஆசிரியர் மிக அற்புதமான சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார். இத்துடன் எனது ஆய்வினை முடித்துக்கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும்
எனது நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு உங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து மென்மேலும் வீர நடை போட்டு பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் மிளிர வேண்டும் என்று நாம் வணங்கி இறைவனை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி. மிக்க 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 மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. சிறப்பு சிறப்பு. இனியவை நாட்பதை இனிமையாக புன்சிரிப்புடன் மிக அழகாக நீங்கள் நகர்த்தி சென்றீர்கள். உண்மைதான். ஒவ்வொரு இனியவை நாட்பதிலும் ஒவ்வொரு இனியவை என்று கூறும் போது அத்தனையும் உண்மையிலேயே இனியவைதான். நாங்கள் இவற்றையெல்லாம் கடைபிடித்தோமானால் நிச்சயமாக அனைவருடைய வாழ்வும் இனிமையாகத்தான் இருக்கும். சொல்லுவார்கள், மானம் அழிந்த பின் வாழாமை முன்னினிதே. அது மாத்திரமல்லாமல் வருவாய் அறிந்து வளங்கள் இனிது. உண்மைதான். வருவாயை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் கொடுக்க வேண்டும். அதை இல்லாமல் எல்லாம் செய்துவிட்டு நாங்கள் பலர் அந்தரப்பட்டு கொண்டிருப்பார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இனிமையான இனிய கருத்துக்களை ஒவ்வொரு அடியிலும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் அழகாக எங்களுக்கு இனியவை நாட்பதை இங்கு அழகாக விரித்து விட்டீர்கள். புனிதாகரன் அம்மையார் அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். எங்களுடைய பிரித்தானியா தளிர் குழுமத்தினுடைய மலரும் மகளிர் 10 இன்று அழகாக விரிந்திருக்கிறது. அதிலும் சங்க அறிவிய கால இலக்கியங்கள் 11 கீழ்கணக்கு நூலில் முதலாவது இதழ் இன்று அழகாக 3 இதழ்கள் பரப்பி இன்று அழகாக விரிந்துள்ளது. நாளடியார் நான்மணிக்கடிகை இனியவை நாட்பது என்று விரிந்துள்ளது. நிச்சயமாக அங்காளு அடுத்த வாரங்களில் ஏனிய மலர்களும் அழகாக விரியும். அனைவருக்கும் அது பயன் கிடைக்கும். அந்த வகையிலே எங்களுடைய இந்த பிரித்தானிய தளிர் குழுமத்தின் நிறுவனர் அவர்களுக்கு இத்தகைய தளத்தை எங்களுக்கு தந்து குழந்தைகளுக்காக நிறுவப்பட்ட தளம். ஆனாலும் பரவாயில்லை, நாங்கள் பெண்களின் இதில் பாவியர்களும் இணைப்போம், இதை வெற்றியெல்லாம் பார்ப்போம் என்று எங்களுக்கும் ஒரு தளத்தினை, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை, எங்களுக்கு ஒரு தருணத்தை தந்த எங்களுடைய தளிர் குழுமத்தினுடைய நிறுவனர், தளிர் பள்ளியினுடைய முதல்வர் திருமகள் ஸ்ரீபத்மநாதன் அம்மையார் அவர்களுக்கு இந்நேரத்திலே எங்கள் அனைவர் சார்பாகவும் இருக்கிறன் கூப்பி நன்றி கூறி மகிழ்கின்றோம். நன்றி அம்மா, நன்றி. உங்களுடைய இந்த அளப்பெரிய சேவை பலருக்கும் பயன்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இது நாங்கள் சொல்லில் அடக்கிவிட முடியாது. ஆனாலும் நாங்கள் அந்த நன்றி கூறுகின்ற அந்த கடமை உணர்வோடு உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். அது மாத்திரமல்லாமல் இத்தகைய ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக அழகாக இணையதளங்களிலும் பரவி அனைவருக்குமே அது பயன்பெறக்கூடியதாக தொழில்நுட்பத்திலே, அது தொழில்நுட்பம் என்றது சாதாரண விடயம் அல்ல, எல்லோராலும் இயலாத ஒரு விடயம். அது எங்களுடைய வயதுகளுக்கு பார்க்கும் போது அப்படி இருந்தும் எங்களுடன் கைகோர்த்து நின்று அந்த தொழில்நுட்ப திறனை அழகாகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் பல சிரமங்களின் மத்தியிலும் எங்களுக்கு அவ்வப்போது செய்து தருகின்ற எங்களுடைய கனடா நாட்டில் இருக்கும் எங்களுடைய ஆசிரியர் ஆதி தெப்பரானந்தன் அம்மையார் அவர்களுக்கு எங்கள் அனைவர் சார்பாகவும் இருக்கிறன் கூப்பிய நன்றி கூறி மகிழ்கின்றோம். நன்றி அம்மா. உங்கள் பணி எங்களுடன் தொடரட்டும், எப்போதும் எங்களுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும். நன்றி நன்றி அம்மா. இன்றைய இதழ், அதாவது பாவையர் பார்வை 11 கீழ்கணக்கு நூல் இதழில் இன்று அழகாக அரங்கை அலங்கரித்து தங்களுடைய கருத்துரைகளை இங்கு அழகாக முன்வைத்த நாலடியாருக்கு திருமகள் ஸ்ரீபத்மநாதன் அம்மையார் அவர்கள் மிக அழகாக உரைத்திருந்தார். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியும், அவரை தொடர்ந்து இனியவை நாட்பதை மிக அற்புதமாக இனிப்பாக எங்களுக்கு தந்த புனிதாகரன் அம்மையார் அவர்களுக்கும் நான்மணிக்கடிகையை இங்கு தந்த என்னுடைய பேர் திருமதி ரதி கமல்நாதன் அவர்களுக்கும் இந்த பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்தும் எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்நேரத்திலே நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருக்கின்ற அத்தனை பாவியர்களுக்கும் இந்த இலக்கிய பரப்பினுள் எங்களுடன் இணைந்து இதனை நாங்கள் நிறைவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி செல்வதற்கு எப்போதும் எங்களுக்கு துணை நிற்கின்ற அனைத்து பேர் நான் நினைக்கின்றேன். ஒவ்வொருவருடைய பெயர்களையும் சொன்னால் தவற விட்டு விடுவேன். எனவே தயவு செய்து அனைவரும் உங்களுடைய பெயர்களை நான் கைப்பிடித்து கூறியதாக நினைத்துக் கொண்டு அத்தனைய பாவியர்களுக்கும் அத்தனை நட்புகளுக்கும் அத்தனை ஆசிரியர்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றி கூறி வாழ்கின்றோம். எங்களுடைய தொடர்ந்து அடுத்ததாக எங்களுடைய இன்னா நாட்பது, திரிகடுகம், ஆசாரக்கோவை இந்த 3ஐயும் விரிப்பதற்காக அடுத்த இலக்கிய பரப்பில் அடுத்த பாவியர்கள் அடுத்த 2 வாரங்களால் இணைவார்கள். அவர்களையும் இந்நேரத்தில் அழையும் நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்தும் உங்களுடன் இணைந்திருக்கின்ற அத்தனை அன்பர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.